வணக்கம் நேயர்களே, குருஸ்தலம் ஜோதிட நிலையம், உங்கள் ஜோதிடர் ஓசோ நாராயணன். அதாவது இளம் வயதில் விதவை ஆகக்கூடிய அமைப்புகள் எப்படி வருகிறது? இளம் வயதில் விதவையான ஒரு பெண்ணினுடைய ஜாதகத்தை ஆராய்ந்து பார்த்ததில் அதில் ஏற்படுத்தக்கூடிய முன் யோசனைகள் என்னென்ன, தங்களுடைய ஜாதகத்தில் இப்படி ஏதேனும் குறைகள் இருந்தால் அதை சரி செய்து கொள்வதற்கும், பின்னால் ஏற்படக்கூடிய விளைவுகளுக்கு அதற்கு தகுந்தாற்போல் முன்னால் எச்சரிக்கையாக இருப்பதற்குமான இந்த பதிவு. இது ஒருத்தவங்களுடைய ஜாதகம், அவங்களுடைய பேர், ஊர் எதையுமே நான் குறிப்பிடலை. ஒரு அடுத்தவங்களுக்கும் இதே மாதிரி ஒரு நிலைமை வந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு நல்லெண்ணத்தின் அடிப்படையில் இந்த வீடியோவை நான் வெளியிடுறேன். இப்படி ஜாதகம் ஒருவேளை அமைந்து விட்டால் அவங்க என்னென்ன செய்யணும், என்னென்ன செய்து தங்களை சரி செய்து கொள்ள முடியும், தங்களை தற்காத்து கொள்ள முடியும், விதியை வெல்ல முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்குள்ளே இருக்கும். எதுக்குமே ஒரு மருந்து இருக்குதுங்க. அந்த காலத்தில் நம்ம பெரியவங்க சாமி கும்பிடுவதற்காக கோயிலை கட்டி வச்ச மாதிரி பரிகாரம் செய்வதற்காகவும் கோயிலை கட்டி வச்சுட்டு போயிருக்கிறாங்க. அதுக்கு பேர் தான் பரிகார ஸ்தலம். எல்லா கோயிலும் பரிகார ஸ்தலம் கிடையாது. இந்த மாதிரியான குறைகள் வருந்தால் அந்த குறைகளை போக்கிக் கொள்வதற்கான ஸ்தலங்கள் உண்டு. அதை பார்த்து செய்து கொள்வதன் மூலியமாக ஆயுள் கண்டங்களை தள்ளி வைத்து கொள்ள முடியும். ஒரேடியாக தடுத்து நிப்பாட்ட முடியாட்டவிலும் அதுக்கு தகுந்த முன் யோசனைகள் என்னென்ன செஞ்சுக்கிடணும், கொஞ்சம் காலம் தள்ளி போடக்கூடிய ஒரு அமைப்புகள், இது மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை பரிகாரத்தின் மூலியமாக தேடிக்கொண்டு மன நிம்மதி பெற முடியும் என்கின்ற ஒரு அடிப்படையில் தான் இந்த ஜாதகம் பார்த்திங்கன்னா 13/12/1984 வியாழக்கிழமை பிறந்திருக்கிறாங்க. தனுசு லக்கணம், கடகராசி, ஆயில்ய நட்சத்திரம். தற்சமயமாக இவங்களுக்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய திசை பார்த்திங்கன்னா சுக்கிர திசை நடந்துகிட்டு இருக்குது. இந்த அம்மா எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கணவனை இழந்து 3 குழந்தைகளோடு வறுமையில் வாடிக்கொண்டு இருக்கிறார்கள். இது யாருமே உதவி செய்கிறதுக்கு ஆள் இல்லை. இது ஏன் இந்த ஜாதக அடிப்படையில் நடந்திருக்கணும் அப்படின்னா, நான் இந்த ஜாதகம் பார்க்க வரும்பொழுது அவங்க இது எதுவும் உண்மையை சொல்லலை. அந்த மாதிரி கணவனுடைய இழப்புகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு கேட்கும்போது அவங்களா வாய் திறந்து அதுக்கப்புறம் ஒத்துக்கிட்டாங்க. ஏன் உயிரிழந்தாங்க அப்படிங்கிற ஆராய்ச்சி அதுக்கு பிறகு நான் பண்ணினேன். அது என்ன காரணம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் உங்களுக்கு. தனுசு லக்கணம், இந்த தனுசு லக்கணத்திற்கு களத்திரஸ்தானத்துக்கு உரியவர் புதன். அந்த ஆயில்ய நட்சத்திரத்துக்கு சொந்தக்காரர். இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா, குருஸ்தலம் ஜோதிட நிலையம், உங்கள் ஜோதிடர் வி நாராயணன். அதாவது இந்த ஜாதகம் இளம் வயதில் கணவனை இழந்த ஒரு ஜாதகம். இவங்க நம்மகிட்ட ஜாதகம் பார்க்க வந்திருக்கும் பொழுது கணவனை இழந்ததை பற்றி சொல்லலை. நாமளாக கண்டுபிடிச்சி கேட்கும்போது அவங்க உண்மையை ஒத்துக்கிட்டு அதன் பிறகு சொன்ன பிறகு இந்த ஜாதகம் ஏன் கணவனை இழந்திருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறத பற்றி நான் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணேன். அந்த ஆராய்ச்சியில் பார்த்திங்கன்னா, இந்த ஜாதகர் தனுசு லக்கணம். தனுசு லக்கணத்துக்கு 7க்குரியவர் புதன். ஆயில்ய நட்சத்திரம் புதனுக்குரிய நட்சத்திரம். அந்த ஆயில்ய நட்சத்திரத்தில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறார், ராசிநாதன் உட்கார்ந்துருக்கிறார். இந்த புதன் இந்த தனுசு லக்கணத்திற்கு பாதகாதிபதி சுக்கிரன். 7க்குரியவரும் 11க்குரியவரும், அதாவது 7க்குரியவர் மாரகாதிபதி, 11க்குரியவர் பாதகாதிபதி. அப்போ இந்த தனுசு லக்கணத்துக்கு 7க்குரிய மாரகாதிபதி லக்கணத்திலே அமர்ந்திருக்கிறார். 11க்குரிய பாதகாதிபதி திசை நடக்குது. பாதகாதிபதி மாரகத்தை செய்துவிட்டார். பாதகம் என்றால் கொலைக்களவு, உயிர் விடுதல், வஞ்சனை செய்வது, சூழ்ச்சி செய்வது, இது மாதிரியான நமக்கு ஏற்படக்கூடிய விளைவுகள் நாமளே தெரியாமல் இருப்பது பாதகம். அப்போ அந்த பாதகத்தை ஏற்படுத்தக்கூடிய சுக்கிர திசை பார்த்திங்கன்னா இவங்களுக்கு நடந்துக்கிட்டு இருக்குது. 2017 பாருங்கள்,
இந்த புதன் வந்து இருக்கக்கூடிய நட்சத்திரம் பார்த்திங்கன்னா மூல நட்சத்திரம், அது கேதுவனுடைய நட்சத்திரம். அந்த கேது எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா 12 போய் உட்கார்ந்துருக்கிறார். லக்கணத்துக்கு 12 போய் மறைஞ்சிட்டார். அந்த 7க்குரிய, அதாவது களத்திரஸ்தானம் என்பது கணவனை குறிக்கக்கூடியது. அந்த 7க்குரிய புதன் போய் மூல நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால கேது என்பது பற்றற்ற நிலை, துறவரம். அப்போ திருமணம் செய்ய ஆசையை தூண்டியது குரு. குரு பார்க்குறார் 7ஆம் வீட்டை. திருமணம் முடிஞ்சிருச்சு. குழந்தை பேர் எடுப்பதற்கான பலன் பார்த்தீங்கன்னா 5ஆம் வீடு. செவ்வாய் உச்சம், செவ்வாய் சொந்த காலில் நிற்கிறாரு அவிட்ட நட்சத்திரத்தில். குழந்தை பேரும் பெற்றாச்சு, 1க்கு 3 குழந்தைங்க. ஆனால் பாதகத்தை ஏற்படுத்தக்கூடிய இந்த புதன் எனக்கு ஏற்கனவே இது மாரகாதிபதி. இந்த தனுசு லக்கணத்துக்கு மாரகத்தை ஏற்படுத்தக்கூடிய பாதகாதிபதி சுக்கிரன். இந்த பாதகாதிபதி சுக்கிரன் திசையில் கேது புத்தி நடக்குது 2017. அந்த புதன் இருக்கக்கூடியது கேது காலில். அப்போ இந்த காலகட்டம் நடக்கும் பொழுது தான் இவருடைய கணவர் இறந்திருக்கிறாரு. எந்த நேரத்தில் மாங்கல்யத்தை பறி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? அந்த தசா புத்தி அமைப்பு வந்து ஒன்று இந்த அம்மாவுக்கு பிரச்சனைகளை கொடுக்கணும். இந்த அம்மாவுக்கு மாரகத்தை ஏற்படுத்துவதற்கு பதிலாக அந்த பாதகாதிபதி ஏதோ ஒரு இழப்பு ஏற்படுத்தணும் என்பதற்காக இந்த அம்மாவினுடைய கணவருக்கு ஆயுளை பங்கம் விளைவித்திருக்கிறார். அப்போ மரணம் என்பது ஜாதக ரீதியாக சூழ்நிலையின் காரணமாக இங்கு வந்த கண்டம் வேற எங்கேயோ மாறும்னு சொல்லுவாங்க இல்லையா? அது மாதிரி மாறக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இந்த அம்மாவுக்கு வந்த கண்டம் கணவருக்கு மாறி இருக்கிறது. இவங்க திருமணத்திற்கு முன்பு திருப்பதி வெங்கடாச்சலபதிக்கு தாலி தானம் செய்துவிட்டு 7 ஆண்டுகள் தொடர் நடைபயணமாக சென்று திருமணம் செய்திருந்தால் 7 ஆண்டுகள் அந்த திருப்பதி கொடை விழான்னு சொல்லுவாங்க. ஏன் திருப்பதியை சொல்கிறேன்னா, புதன் வந்து திருப்பதி மலைக்கு அதிபதி, அவர் லக்கணத்தில் இருக்கிறார். அப்போ அந்த திருப்பதி கொடை விழா அப்படின்னு ஒன்று நடத்துவாங்க. அப்போ அந்த திருப்பதி கொடைக்கு ஒரு 7 ஆண்டுகள் நடைபயணமாக சென்று இருந்தால், கல்யாணம் முடிஞ்ச பிறகு போயிருந்தா கூட 7ஆவது ஆண்டு தாலியை தானம் பண்ணியிருந்தா கூட இந்த மரணகண்டம் ஏற்பட்டிருக்கிறது. ஏதாவது உடல்நிலை உடல்நிலையின் காரணமாக ஏதாவது உடல் பாதிப்புகள் வேணால் நடந்திருக்கும், மாரகம் நடந்திருக்காது. இந்த மாரகம் தள்ளி போய் கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு 14 ஆண்டுகள் 7 ஆண்டுகள் தள்ளி போய் மரணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட உண்டு. அந்த வாய்ப்புகள் அமையும் பொழுது இவங்களுடைய கால சூழ்நிலைகள் சரியாயிடும். ஒரு 14 வருஷம் கழித்து அவர் இறந்து போகிறாருன்னா பிள்ளைங்க பெருசாகிடும், ஏதாவது சூழ்நிலைகளை மாற்றி அமைச்சிக்கிடலாம், எல்லாருக்கும் கொஞ்சம் தெளிவு வந்துடும். அப்போ அந்த குடும்பம் பாதிப்பாக இருக்காது. ஆனால் இப்போ குழந்தைங்க எல்லாமே பருவம், சரியான பருவம், சாப்பிட வேண்டிய பருவம், வேலைக்கு போக வேண்டிய பருவம், எல்லாரும் ஆளாக வேண்டிய பருவம். இந்த 3 குழந்தைங்களையும் வச்சுக்கிட்டு இந்த அம்மாவும் வேலைக்கு போய் அந்த 3 குழந்தைங்களையும் காப்பாற்றிட்டு இருக்கிறாங்க. அப்போ இது மாதிரி ஒவ்வொரு ஜாதகத்திலையும் சில சூழ்நிலையின் காரணமாக ஏற்படுவது உண்டு. தங்களுடைய ஜாதகத்தை ஆராய்ந்து பார்த்து இப்படி ஒரு சூழ்நிலை இருப்பதாக உணர்ந்தால் அதற்கு தகுந்த பரிகாரம் எடுத்துக்கொண்டால் கண்டிப்பாக இது மாதிரி சோதனை காலகட்டங்களிலிருந்து மீள முடியும். நம் முன்னோர்கள் உணர்ந்துதான் பரிகார ஸ்தலம் என்ற ஒன்றை கட்டி வைத்திருக்கிறார்கள். நம்ம தமிழ்நாட்டில் தான் பரிகார ஸ்தலம் ஜாஸ்தி. வடநாட்டிலேருந்து ராமேஸ்வரத்துக்கு வராங்க. வடநாட்டில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஸ்தலம் காசி தான். இங்கேருந்து காசி, ஹரித்வார் இது மட்டும்தான் போகிறாங்க. ஆனால் வடநாட்டில் உள்ள மக்கள் எல்லாமே நம்ம தமிழ்நாட்டில் உள்ள கோயில்களுக்கு தான் அதிகமாக வராங்க. ஏன்னா இங்கே தான் பரிகார ஸ்தலம் அதிகமாக இருக்குது. அதனால் ஒவ்வொரு ஜாதகத்திலையும் பாதிப்பு என்பது கண்டிப்பாக இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி முன்கூட்டியே அதற்கு செய்ய வேண்டிய எதிர்வினைகளை செய்து கொண்டால் இப்படிப்பட்ட பிரச்சனைகளை தள்ளி வைக்கலாம், தப்பிக்கலாம். கடவுள் மனசு வச்சா தப்பிக்கவும் செய்யலாம். அதனால் நேயர்களே, இது மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வீட்டுக்குள்ளே அடிக்கடி சண்டை வந்துக்கிட்டு இருக்குது, ஏதோ ஒரு சூழ்நிலை சரியில்லாமல் இருக்குது அப்படின்னு ஒரு உங்கள் மைண்டில் பட்டுச்சுனாலே இந்த மாதிரி செக் பண்ணிக்கோங்க. ஜாதகத்தை அனுப்பி வைங்க. ஜாதகத்தை செக் பண்ணி சொல்கிறேன். உங்களுடைய ஜாதக சூழ்நிலையை அறிஞ்சு என்னென்ன செய்யணுமோ அதை செஞ்சுக்கோங்க. சில சிம்டம்ஸ் காட்டுவார். சில இழப்புகள் ஏற்படுறதுக்கு முன்பே சில சிம்டம்ஸ் காட்டுவார். அந்த சிம்டம்ஸை காட்டும்போதே உணர்ந்துக்கலாம். சில பேர் உணர மாட்டாங்க, என்ன ஆகிறப்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு அசால்ட்டாக இருப்பாங்க. பரிகாரமாக அதெல்லாம் சும்மாம்பாங்க. அதெல்லாம் சும்மானா பரிகார ஸ்தலம்னு ஏன் வந்துச்சு?
திருநள்ளாறு பரிகார ஸ்தலம், கொடுமுடி பரிகார ஸ்தலம், காளஹஸ்தி பரிகார ஸ்தலம், திருச்சி பக்கத்தில் இன்னும் ஏகப்பட்ட கோயில் பரிகார ஸ்தலம் இருக்குது. நவகிரகங்கள் அனைத்துக்கும் பரிகார ஸ்தலம் இருக்குது. திருச்சி சுற்றி பரிகார ஸ்தலம் நிறைய இருக்குது. எல்லா விஷயத்துக்கும் இருக்குது. அதனால் சூழ்நிலை அறிஞ்சு செயல்படுங்கள்.